people, வணக்கம், welcome back to our channel. Nithani first time பாக்குறீங்க அப்படினா this is Nadia, this is Sindhu. So yes, and you know நம்ம சேனல் subscribe பண்ணா சீக்கிரமா subscribe பண்ணிடுங்க. Let's reach 100k soon and first வந்து 75k reach ஆயிடலாம். சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். It is crayon hacks. Sorry, மிஸ் பண்ணி சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ சரி ஓகே, அது மட்டும் இல்லாம வந்து இந்த crayon hacks வந்து செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. பாக்கிறதுக்கு எங்களுக்கே வந்து லைக் வந்து நாங்க செலக்ட் பண்ணி பிக் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து வாவ் இவ்வளவு சூப்பரான crayon வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். இந்த பிரைஸ் போன வாட்டி வாங்கினேன் 5000. நல்ல ஜாலியா 5000 வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்டிங் குள்ள போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி கீழே ஓகே நீங்க கெஸ் பண்ணுங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு வீடியோ, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த வீடியோட ஹிண்ட் வந்து இந்த வீடியோல நான் ஹிண்ட் இல்ல வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். சோ தட் நீங்க வந்து டாஸ்க் கொடுக்கலாம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளெயின் டி-ஷர்ட்டை வந்து ரொம்பவே சூப்பரா மாத்திடுறாங்க, கலர்ஃபுல்லா. கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? ஏன் டி-ஷர்ட் ஷர்ட் ஆக்சஸரி மாத்திட்டேன். ஓகே சொல்றேன். இந்த ஆப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஷர்ட் எடுத்துறாங்க. ஷர்ட் எடுத்துட்டு அதுல வந்து லவ் ஹார்ட் ஷேப்ல வந்து பேப்பர் கட் பண்ணி வைக்கிறாங்க. நடுவுல வச்சிட்டு கிரையான்ஸ் வந்து ஹீட் பண்றாங்க. பேக் சைடுல ஹீட் பண்ணி அப்படியே வைக்கிறாங்க. பண்ணினா அப்புறம் டி-ஷர்ட் மாதிரி ரொம்ப கேவலமாயிடும். அவங்க வந்து பேக் சைடு ஓகே அந்த மாதிரி வச்சோன்னா இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப கியூட்டா மாறிடுது. சோ ஓகே, இந்த ஹேக் வந்து வொர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. டு பி ஃபிராங்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாடல் வந்து செம்ம அட்டகாசமா இருக்கு. யாராவது கண்டிப்பா இது வேணும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்களே கூட ஹார்ட் இல்லனால ஏதாவது உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து கண்டிப்பா வந்து ஐயோ டி-ஷர்ட் வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது கண்டிப்பா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. எங்களுக்கு தண்ணியில போட்டா ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா சேமிச்சு வச்சுக்கலாம். பாத்து இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. சும்மா வேணும் அப்படின்னு சொன்னா வெட்டியா வேஸ்டா போக போகுது. வீட்டுல போட டி-ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து சரி நம்ம தூக்கி போட போறோம் அப்படிங்கிற டைம் வேணா இந்த மாதிரி வந்து ஏதாவது ரியூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பார்த்தாவே வந்து ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கு. சும்மா அந்த பிருந்தா மாஸ்டர் சொல்லுவாங்க பாத்தியா, கிளி 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ எஸ் சரி சோ இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் பாத்துக்கலாம். ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது வந்து இன்ஃபேக்ட் குட்டீஸ்க்கு எல்லாம் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வந்து இந்த ஹேக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஹேக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இது வேஸ்ட்லயே வந்து ஒரு கப் எடுத்துக்கிறாங்க. சோ நம்ம வந்து கிஃப்ட்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கப், அதாவது காஃபி இல்ல பால் ஏதாவது குடிக்கிற கப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு வந்து உங்களோட அந்த கிரையான்ஸ் இருக்குல்ல, சோ கிரையான்ஸை வந்து க்ளூ கன்ல போட்டு மெல்ட் பண்ணிட்டு இந்த கப்பை சுத்தி வந்து அந்த க்ளூ கன் மெல்ட் ஆகுதுல அதை வந்து இப்படியே ஊத்துறாங்க. சோ அது வந்து ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுது. அது மேல வந்து இந்த என்னது ஷைனர் நெயில் பாலிஷ் ஷைனர் வந்து வச்சு பெயிண்ட் பண்ணிடுறாங்க. சோ அது வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுது. ஹேக் அது ஒர்க் அவுட் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஹேக்கா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன பசங்க வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஆக்சுவலி என்னன்னா டு பி ஃபிராங்க் இந்த ஹேக் வந்து ஒரு நல்ல ஹேக் தான், நல்லா பண்ணி. ஆமா, இது அந்த ஹேண்ட்லிங்ல இருக்கு அண்ட் கலர் சாய்ஸ்ல இருக்கு. சோ நீங்க நல்ல கலர் செலக்ட் பண்ணி நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கப் வந்து சூப்பரா வரும். நாங்க எப்பவுமே என்னன்னு தெரியல ஒரு ப்ரௌன் கலரே வருது. நாங்க என்ன பண்ணாலுமே அந்த கலர் தான் வருது. மட்டமான ஒரு கலர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து ஒரு நல்ல கலர் செலக்ட் பண்ணி ஊத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லா வரும். அண்ட் வந்து ஊத்துறப்ப வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுங்க அந்த கன்னை. சோ இந்த ஹேக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஆகுது. சோ அதனால வந்து நம்ம வந்து இதுக்கு 10 out of 10 கொடுத்துடலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் பாத்துடலாம்.
நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க கூட வந்து ஒரு குட்டி பட் ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போறோம். ஆக்சுவலி இது என்னன்னா மேஜரா வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மேஜர் கன்சர்ன் ரீசன்ட் டேஸ்ல அப்படின்னு பார்த்தா வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் தான். அது மட்டும் இல்லாம வந்து மேஜரா என்னன்னா வந்து அங்கங்க இருக்கிற ஸ்கேண்டினஸ் இல்ல பேல்னஸ் தான் வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. பிகாஸ் பல விஷயங்கள் ட்ரை பண்ணியும் வந்து எதுவுமே சொல்யூஷன் கொடுக்காத மாதிரி இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் வந்து லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கிரேட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து செம்ம ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. அதுல இருந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்து சோ இவங்க இதுக்கு மேஜரா வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஹேர் ரீக்ரோத் ஆயில். சோ இந்த ஹேர் ரீக்ரோத் ஆயில் வந்து ரொம்ப ஆக்சுவலி நார்மலா ஆயில் அப்ளை பண்ணுவீங்களா, சோ அந்த மாதிரி தான் வந்து டைரக்டா வந்து எடுத்து இது வந்து ஃபுல்லாவே எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பண்றாங்க. மேஜரா வந்து இந்த குட்டி ஸ்மால் ஆனியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது ஹேர். இது எல்லாமே இது வந்து இதுல வந்து இன்கிரீடியன்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த மேஜர் ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ரீசனா இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தலை ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க. சோ அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடுங்க. விட்டதுக்கு அப்புறமா வந்து இது வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது ரெண்டு வந்து ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சோ இதுக்கு அப்புறமா வந்து இதோட ரீக்ரோத் சீரம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த சீரம் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நாள வந்து ஒரு பீ சைஸ்ட் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி ஃபிங்கர்ஸ்ல எடுத்துட்டு இத வந்து என்ன பண்ணுங்க, எங்க மேஜரா வந்து பால்னஸ் அண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேண்டினஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்ல மேஜரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மீதி ஸ்பாட்ஸ்ல எல்லாம் வந்து நார்மலா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. சோ இதனால வந்து ஃபிங்கர்ஸ்ல வந்து இத மாதிரி எடுத்து வந்து ஒரு 1 மினிட் வந்து ஹேர் ஃபுல்லா வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. சோ இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு வந்து இதை வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா வந்து மார்னிங் வந்து இவங்களே வந்து இவங்களோட ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. திஸ் இஸ் ஷாம்பு அண்ட் திஸ் இஸ் கண்டிஷனர். சோ ஹைபிஸ்கஸ் வந்து எவ்வளவு நல்லது ஹேருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பு யூஸ் பண்ணி வந்து மார்னிங் வந்து வாஷ் பண்ணிடுங்க. சோ இந்த ஹேர் ரீக்ரோத் ஷாம்பு அண்ட் சீரம் நான் முன்னாடி காட்டினது. சோ அது வந்து ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இவங்க. சோ அதனால வந்து கண்டிப்பா இவங்களோட டீடைல்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சோ இன்ஃபேக்ட் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இதுல வந்து எவ்வளவு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ எஸ் இப்போ நம்ம வந்து ஹேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிரான்ஸ் எடுத்துக்கிறாங்க. கிரான்ஸ் எடுத்துட்டு இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து ஷைனர் ஊத்துறாங்க. ஷைனர் ஊத்துனோட அது வந்து நெயில் பாலிஷா மாறிடுது. லைக் மோஸ்டாவே நம்மளுக்கு நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம கை இப்படி அழகா நெயில் பாலிஷ் வச்சா வச்சுக்கோங்களேன் காட்டி சாவடிப்பா. இன்ஃபேக்ட் இது நான் தான் வச்சு விட்டேன். ஆனா என்கிட்ட நெயில்ஸ் இருக்கவங்க நெயில் பாலிஷ் வச்சிருப்பாங்க. நெயில்ஸ் இல்லாதவங்க வைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. சோ நெயில்ஸ் இருக்கவங்க நெயில் பாலிஷ் வச்சு என்ஜாய் பண்ணுங்க. சோ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த நெயில் பாலிஷ் ஹேக்கோட அவுட்புட் வந்து சிந்து கை பாருங்க. கை பார்த்தா கொஞ்சம் காமெடியா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து அவுட்புட். அண்ட் வந்து இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் இதுல கொஞ்சம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து மெல்ட் ஆன உடனே வந்து ஆறி போயிடுது. சோ அதனால வந்து அது கட்டி ஆயிடுது. சோ அந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா வந்து நம்மள அதுக்கப்புறமா வந்து நெயில் பாலிஷ் வச்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால வந்து உடனே வந்து அந்த ஷைனர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரி பண்ணா வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதே மாதிரி இருக்கும். சோ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வேணும் உங்க வீட்டுல வந்து மம்மி கிட்ட கேட்டா வந்து அடிக்கிறாங்க எங்க வீட்டுல மாதிரி அப்படின்னா வந்து இது உலக நடிப்புடா சாமி. ஓகே இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஹேக் வந்து நம்ம வந்து ஒரு 7 மார்க்ஸ் கொடுக்கலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹேக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு என்வலப் க்ளோசிங் ஹேக். சோ என்வலப் வீட்ல இருக்கு, உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா வந்து என்வலப் பண்ணி கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா வந்து செல்லோ டேப் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஹேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேக் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த க்ளூகன் வந்து மெல்ட் பண்ணி, அதாவது க்ளூகன்ல வந்து கிரையானை மெல்ட் பண்ணி அந்த கிரையானை வந்து மெல்ட் ஆகிற கிரையானை வந்து என்வலப் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது கண்டிப்பா வந்து மெல்ட் ஆகி விழும். பட் ஆனா வந்து அது ஒட்டிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. சோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து இது ஒரு நல்ல ஹேக்கா இருக்கும். சோ வாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம என்வலப் ஹேக் சூப்பரா வந்திருக்கு. வேற லெவல்ல வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தெறிக்கி விட்டோம். சோ அந்த மாதிரி தெறிக்கலாம் விடாம வந்து இங்க பாருங்க என்வலப் வந்து வரல, இழுத்தாலும் வரல, நல்லா இழுத்தா வராது. எந்த என்வலப்னாலும் கம்மு வச்சு ஓட்டினா கூட வந்துடும். So basically hack is working. இந்த ஹேக்குக்கு வந்து நம்ம 100 out of 100 கொடுத்து 10 out of 10 or 100 out of 100 எதெல்லாம் கொடுத்துடலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துடலாம்.
இந்த ஹேக் வந்து ஒரு வெறித்தனமான ஹேக். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி டி-ஷர்ட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா கூட வந்து இந்த ஹேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிளைன் டி-ஷர்ட்ஸ் எல்லாம் டிசைன் வேணும் அப்படின்னா இன்ஃபேக்ட் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ், அதாவது சப்போஸ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பர்த்டே அப்படின்னா இட்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதணும் அப்படின்னு நினைச்சா டி-ஷர்ட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹேக் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேக் வந்து செம்ம சிம்பிளா, இந்த ஹேக்ல வந்து இவங்க ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அது மேல வந்து சில்வர் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு கிரையானை வந்து அந்த ஹீட் ஆகும்ல அயன் பாக்ஸ், அதுல வந்து மெல்ட் ஆகிடுது. மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு டி-ஷர்ட் எடுத்து அந்த ஷர்ட்டோ ஏதோ ஒண்ணு, சோ அதுல வந்து நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இவங்க வந்து வாவ் எழுதிருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து எழுதிட்டு அதுல வந்து அந்த கேப்ல வந்து நீங்க மெல்ட் ஆயிருக்குல, சோ அதை வச்சு இப்படி ரப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒட்டிக்குது. இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா செம்ம ஹேக்கா இருக்கும். சோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். இதுல வந்து ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து இங்க எல்லாம் கூட செல்லோ டேப் ஒட்டி இருந்திருக்கணும். நம்ம சைட்ல எல்லாம் இந்த செல்லோ டேப் கொஞ்சம் பெருசா ஒட்டி இருக்கணும். சோ மத்தபடி வந்து ஹேக் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. கட் பண்றப்போ வந்து இந்த இதை பார்க்காம வந்து நாங்க கட் பண்ணிட்டோம். அந்த எண்ணுக்கு வந்து ஏபிசிடி படிக்கல போல நான் படிக்கல. சோ அதனாலதான். பட் ஆனா பிரிண்டிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது வந்து நல்லாவே ஒட்டி இருக்கு. சோ இன்னொரு குட்டி டிப் என்ன அப்படின்னா வந்து நாங்க என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து ஒட்டி, அதாவது அது மேல வந்து பூசி பூசி ஒட்டிட்டு இருக்காது. பட் ஆனா அது வந்து ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்தது. அதனால வந்து அப்படியே வந்து கிரையான் வந்து குட்டி குட்டி பீஸா வந்து வச்சுட்டு அது மேல வந்து அயன் பாக்ஸ் வச்சு அந்த சில்வர் ஃபாயில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பரா ஒர்க் ஆச்சு. அந்த இந்த பிங்க் எல்லாம் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். சோ இந்த ஹேக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. சில குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணா சூப்பரா ஒர்க் ஆகுது. பிரிண்டிங் எல்லாம் தானே, ஆனா இவ்வளவு மட்டமா பண்ண மாட்டாங்க. கிரையான் வச்சு வேற ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 9 out of 10 கொடுக்கலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் பாத்துடலாம். இந்த ஹேக்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா கிரையான்ஸ் வந்து அதுல போடுறாங்க. போட்டுட்டு இது வந்து லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்றாங்க. லைக் நம்மளுக்கு லிப்ஸ்டிக்னாலே ரொம்ப நம்ம வந்து ஒரு லிப்ஸ்டிக் பிரியர்ஸ். நம்ம லிப்ஸ்டிக் இல்லாம வந்து வெளியில போனோம் அப்படின்னாவே ஒரு கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து கிரையான்ஸ் நம்ம எந்த கலர்னாலும் பண்ணிக்கலாம். சரி இப்போ பச்சை கலர்ல பண்ணி வாயில போட்டுக்கோ. சரி இல்ல நீ பண்ணிக்கோ, மென்டல் ஹாஸ்பிடல் கரெக்டா இருப்பல்ல. ஓ இல்ல நீ தான் வந்து பச்சை கலர் எல்லோ கலர் போட்டுக்கல, எல்லோ கலர்ல போட்டுக்கோ. மங்களகரமான கலர் பா. ஓ சரி பாப்போம் இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து ஒரு நல்ல ஹேக்கா இருக்கும். ஆனா கிரையான்ஸ் வந்து லிப்ஸ்டிக்ல யூஸ் பண்றது அப்படின்றது வந்து தட் இஸ் நாட் அக்செப்டபிள். டெஸ்ட் பண்ணிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து கோகனட் ஆயில் ஹீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஹீட் ஆன கோகனட் ஆயில்ல வந்து இந்த மாதிரி கிரையானை வந்து போட்டுட்டோம். சோ இது வந்து மெல்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லிப்ஸ்டிக் ஹேக் வந்து ஓகே. இதுல ஊத்தி வச்சது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கட்டி ஆகிறதுக்கு. சோ அதுக்கு முன்னாடி வந்து இதுல ஊத்தி வச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இத வந்து சிந்துவோட வாயில லிப்ஸ்டிக்கா போட்டு அண்ட் டெக்ஸ்சர் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. கிட்ட எடுத்துருவாங்க. சயின்டிஸ்ட் எலிய வச்சிக்கிற மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. நீங்க பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியுதா? நல்லா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. இது வந்து போட்டு பார்ப்போம். இந்த ஹேக் வந்து ரொம்ப சூப்பராலாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த ஹேக் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லிப்ஸ்டிக் எல்லாமே கிரையான்லாம் வந்து நம்ம லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்றது வந்து தட் இஸ் நாட் குட் ஃபார் லிப்ஸ். அதனால வந்து ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் திஸ். சோ எஸ், பட் ஆனா அவங்க சொன்ன மாதிரி வந்து ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா ஒரு லிப் கிளாஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல வந்து இருக்கு. சோ எஸ், இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 6 out of 10 மார்க்ஸ் கொடுக்கலாம். சோ வாங்க போய் நெக்ஸ்ட் ஹேக் பாத்துடலாம். வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கிரையான்ஸ வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி எல்லா ஹேக்லயும் கிரையான்ஸா மெல்ட் பண்றாங்கப்பா. சரி நிறைய கிரையான்ஸ் மெல்ட் பண்ணி கண்டுபிடிப்ப அவார்ட் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். குட்டி கிளாஸ் அழகா கியூட்டா எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியே. இதெல்லாம் கேட்க வேண்டியது கால கொடுமை கதிரவா. சரி ஓகே சொல்லு. அந்த குட்டி கிளாஸ் எடுத்துட்டு அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கலரா மெல்ட் பண்ணி ஊத்தி ஒரு 3 லேயர்ஸ் அப்படி பண்ணிக்கிறாங்க. சோ அது வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு. அதை வந்து கேண்டிலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம்.
ஹேக் வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஆனா வந்து இது ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்றது லொல்லு வேலையா இருந்தது. அந்த கலர்லாம் வந்து மெல்ட் பண்ணி ஊத்துறதுக்குள்ள வந்து போதும் ஆயிடுச்சு. பட் அவுட்புட் வந்து இந்த கிளாஸ் வந்து ஏதோ காமெடி பண்ணிட்டோம் நான். சோ அவுட்புட் வந்து எப்படின்னா இதுல பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு கிளாரிட்டியா தெரியல. ஏன்னா வந்து நம்ம ஊத்துறப்போ இந்த மேலெல்லாம் வந்து ஊத்துனதுனால. பட் இது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்கும். பட் இது வேற ரொம்ப சுடுது இப்ப. அண்ட் குட்டீஸ் எல்லாம் வந்து தயார் செஞ்சு தனியாலாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹீட் இருக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க. மற்றபடி ஹேக் வந்து இட் இஸ் ஒர்க்கிங். சோ இதை வந்து மெழுகு வத்தி மாதிரி இதை வந்து இப்போ ஏத்தி விட்டுட்டோம் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து எரியும். ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சோ எஸ் இதுக்கு வந்து நம்ம ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் டைம் பாத்துடலாம். ஆர்ட் லவர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு செம்ம ஹேக். இன்ஃபேக்ட் வந்து இந்த ஹேக்ல வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ கன் எடுத்துக்கிறாங்க. க்ளூ கன் எடுத்து ஒரு ஷீட்ல வந்து க்ளூ கன் வச்சு ஒரு உங்களுக்கு எந்த கிரையான்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹேர் ட்ரையர் எடுத்து அது மேல வந்து காட்டுறாங்க. அந்த ஹீட்ல வந்து கிரையான்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து அந்த ஏர் வருதுல ஹேர் ட்ரையர்ல இருந்து. சோ அந்த ஹேர்ல வந்து இந்த கிரையான் மெல்ட் ஆகி புஷ் ஆகுது. சோ அது வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஒரு லுக்ல வருது. அது மேல வந்து இவங்க ஆர்டிபிஷியல் ஃபிளார்ஸ் ஒட்டி வந்து பாக்கிறதுக்கு செம்மையான ஒரு ஆர்ட் மாதிரி தெரியுது. சோ இது வந்து ஒர்க் அவுட். இன்ஃபேக்ட் நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அதை யாருக்காவது கிஃப்டா கூட கொடுக்கலாம். பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கியூட்டா இருக்கும். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. அவங்க சொன்ன மாதிரி நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஹேண்டில் பண்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து ஹேண்டில் பண்ணி ஆமா நல்லா வந்திருக்கும். அண்ட் ரோஸ் எல்லாம் கலர் கலரா வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ஹேண்டுக்கு வந்து நான் வந்து 100 out of 100 கொடுக்குறேன். We are done with all the hacks. எல்லாமே வந்து ரொம்ப வெற்றிகரமா தான் வந்திருக்கு. அண்ட் ரொம்ப கிராண்ட்ஸ் வச்சு இவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. சோ கமிங் டு தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி நேம்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கான நேம்ஸ் என்ன அப்படின்னா வந்து திவ்யதர்ஷினி, வேதா, சிவகாமி, ஹர்ஷினி, கோகிகா, கோகினி, ருமானா, கனிஷ்கா, வைஷிகா. சோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். ஆண்டி லவ்ஸ் யூ ஆல் சோ மச். சோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வந்து உங்களை நாங்க மீட் பண்றோம். பை.